கிராமத்து முறையில் எங்கள் பாட்டி சூப்பராக ஒரு சட்னி செய்வாங்க. அதை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். நல்லா வேர்க்கடையிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் அந்த தோலை உரிச்சிட்டு நம்ம அதை புடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் தேங்காவை நல்லா ஒரு தேங்காய் மூலியை நல்லா திருவி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இந்த நான் உங்ககிட்ட காட்டினது சின்ன வெங்காயம், இவ்வளோ தக்காளி, நாட்டு தக்காளி. கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நாட்டு தக்காளி கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்திங்கடு. எந்த அளவுக்கு நம்ம காய்கறியில் நாட்டு இதுவாக வாங்கி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டு விதைகளை சாப்பிடும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நல்ல தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் நம்மளோட ஆப்ஷன் தான், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ தேங்காவும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை, அதையும் போட்டு இது கூட நல்லா கிண்டிக்கணும். கிண்டிட்டு நீங்கள் மிக்சிலையும் ஓட்டிக்கலாம். அது ஓட்டும்போது கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு போட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு தாளிப்பு எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை போட்டு எடுத்து வச்சுட்டு தோசை, இட்லி, சப்பாத்தி எது வேணாலும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.